இந்த நிகழ்கால துன்பியலிலிருந்து நாம் விடுபடுவதற்காக வேண்டி இறைவன் தன்னுடைய பெயரை இம்மையிலேயே நன்மை தருவார்னு பேர் வச்சுட்டு இருக்கார். இந்த கோயிலை வழிபாடு செய்திருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டீங்கன்னா சிவபெருமான் தான் பூஜை பண்ணியிருக்கார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நாமெல்லாம் பூஜை பண்ணுறோம், நாமெல்லாம் வழிபாடு செய்கிறோம், நாமெல்லாம் வணங்குறோம், நாமெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோம். அவ்வாள் பேர் மத்தியபுரி நாயகி. ஏன் மத்தியபுரி நாயகி? நடுவூர் நாயகின்னு தமிழ் அழைக்கிறாங்க. இந்த ஊர் தான் முதல்ல உருவாக்கப்பட்ட ஊர், நல்லூர். இந்த நல்லூருங்கிற அந்த ஊர் தான். ஆனால் ஸ்ரீசக்கரம் வந்து ஸ்டோன்லேயே இருக்குது, கல்லுலேயே இருக்குது அப்படின்னு அருளாசிரியர் வழங்கி வராங்க. இந்த சுவாமி வந்து 12 லக்ன பாவங்களுக்கு இம்மையில் நன்மை தருவார் போய் வணங்கணும்னா லக்ன பாவ தோஷங்களை போக்கக்கூடிய எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வார்கள். அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவுதான் இந்த வையகத்திலே நம்மை வாழ்வாங்கு வாழ வைக்கும். அறிவே மிக முக்கியமான தலையாய செல்வம். அந்த அறிவாகிய நம்மளுடைய 6வது அறிவாகிய மனிதனுடைய இந்த நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் பயன் தரக்கூடிய இந்த அறிவை இறை நாட்டத்தோடு, இறை நம்பிக்கையோடு, இறை வழிபாடோடு செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அறிவு தெளிவுபடும். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்று சொல்லுவார் திருமூலர். எல்லா வகையான தெளிவுகளுக்கும் ஆய தலைமையான தெளிவு என்று சொல்லக்கூடியவர் எம்பெருமான் சிவபெருமான். அவருக்கு நமக்கு நிச்சயமாக எல்லா வகையான தெளிவையும் ஞானத்தையும் கொடுப்பார். அந்த சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலமானது மதுரை அம்பதியிலே தென்மேற்கு மூலையிலே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தென்மேற்கு மூலையிலே மேலமாசி வீதியிலே அமைந்திருக்கிறது. பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரமும், மீனாட்சி அம்மன் கோயிலிலிருந்து மேற்கு புறமாக 1/2 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இந்த கோயிலானது மிகவும் தொன்மையான ஒரு திருக்கோயில். இந்த கோயிலை வழிபாடு செய்திருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டீங்கன்னா சிவபெருமான் தான் பூஜை பண்ணியிருக்கார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நாமெல்லாம் பூஜை பண்ணுறோம், நாமெல்லாம் வழிபாடு செய்கிறோம், நாமெல்லாம் வணங்குறோம், நாமெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோம். அவர் எதுக்காக வேண்டி அவரை தன்னைத்தானே பூஜை பண்ணிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வினா. அந்த வினாவிற்கு விடை, இந்த பூவுலகத்திலே அரசர்கள் எல்லோரும் அரச பதவி ஏற்கும் முன்பாக சிவபூஜை செய்துவிட்டு அரச பதவியில் போய் அமர்ந்து அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய விதி. இந்த மேனுவல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆங்கிலத்தில். அந்த வகையில் சிவபெருமான் மீனாட்சியை கரம் பிடிக்கிறார். மீனாட்சியை கரம் பிடித்து திருமணம் செய்து கொள்கிறார். திருமணத்திற்கு பிந்தைய காலகட்டங்களிலே மீனாட்சி அரசவையில் இருந்து அரசியாக கோலச்சி கொண்டிருக்கக்கூடிய மதுரை பட்டணத்திலே சோமசுந்தர பாண்டியனாக அவர் மன்னனாக அவர் ஆக்கப்படுகிறார். எப்படி ஆக்கப்படுகிறார்? மீனாட்சி தனது அரச பதவியை முதல் 4 மாத காலம், சித்திரையிலிருந்து ஆடி மாதம் வரைக்கும், சித்திரை வைகாசி ஆனி ஆடி முதல் 4 மாத காலம் நான் அரசாட்சி செய்து கொள்கிறேன், அடுத்த 8 மாத காலம் நீங்கள் அரசராக இருந்து அரியணையிலே அமர்ந்து அரசாட்சி செய்யுங்கள் என்று விண்ணப்பத்தை சிவபெருமானிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். சிவபெருமானும் இசைந்து தாமே அரசனாக முடிசூட்டு கொள்வதற்கு முன்பாக நல்லூரிலே நகராலயம் அமைத்து நாட்டமுடன் லிங்கம் பிரதிஷ்டை செய்து நாளும் பூஜித்த சிவமே வரம் தரும் இம்மையிலும் நன்மை தருவார் மாதேவன் தம்பிரானே மனமுருக உனதடிகள் வணங்குகின்றோம் மண்ணு சித்திகள் அருகவே என்று சொல்வார்கள். இந்த சிவபெருமான் தானே சிவபூஜை செய்யும் பொருட்டாக தம்பதி சமேதராக இங்கே ஒரு கோயிலை உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி தன்னுடைய ஆன்மாவே அதுக்கு ஆன்மாவை பிராண பிரதிஷ்டை பண்ணி தன்னுடைய கையில் புஷ்பம் வச்சுட்டு மேற்க பார்க்க அமர்ந்துட்டு கிழக்க பார்க்க லிங்கத்தை வச்சு தம்பதி சமேதராக சிவபூஜை பண்ணிட்டு போய் செங்கோல் வாங்கிக்கிறதாக ஒரு ஐதீகம். இது எப்போ நடக்கிறது அப்படின்னா ஆவணி மூலத்திறனால மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மிகப்பெரிய ஒரு திருவிழா. இந்த பிட்டுக்கு மண் சுமந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரம்படிப்பட்டது, பிட்டுக்கு மண் சுமந்தது, நரியை பரியாக்கியது, வளையல் விற்றது, மாணிக்கம் விற்றது, பன்றிக்கு பால் கொடுத்தது, மூஞ்சல் ஆடிய புறமும் அம்மானை புறமும் நிறைய 64 திருவிளையாடல். அதில் வளையல் விற்றல் லீலை என்று சொல்லக்கூடிய ஒரு லீலை நடக்கக்கூடிய அந்த நாட்களிலே
சிவபெருமான் அங்கிருந்து அன்னைக்கு சாமிக்கு சிவபெருமானுக்கு பட்டாபிஷேகம். மீனாட்சி அம்மன் கோயிலில் 2 பட்டாபிஷேகம் நடக்கும். ஒன்று வந்து மீனாட்சி அம்பிகைக்கு சித்திரை மாதம் மகோத்சவத்தில் மீனாட்சி அம்பிகை பட்டாபிஷேகம்னா அரசியாக முடிசூட்டி கொள்ளுதல், அதான் பட்டாபிஷேகம். அப்படி அரசியாக முடிசூட்டி கொண்டு கையில் செங்கோல் வச்சுட்டு சுவாமி அன்னைக்கு வீதி உலா வரும். வந்து அன்றைய தினத்திலிருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுடைய அந்த திருவிழா தினத்திலிருந்து மீனாட்சியினுடைய அரசாட்சி துவக்கம். அது ஆடி மாதம் வரைக்கும் முடிஞ்சு இந்த ஆவணி முழு திருநாளில் இந்த வளையல் விட்டலிலே என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே சிவபெருமானிடத்துல செங்கோலை கொடுத்து நீங்கள் அரசாட்சி மிச்சம் 8 மாத காலம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்படி இங்கே வந்து சிவபெருமான் இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து அந்த ஆவணி முள்ள திருநாள் அன்றைக்கி இந்த வளையல் விட்டலிலே என்று சொல்லக்கூடிய திருநாள் அன்றைக்கி மீனாட்சி சொக்கநாதர் இங்கே சுவாமி இங்கே நம்மளுடைய திருக்கோயிலுக்கு எழுந்தொருளி சமகாலத்தில் இங்கே இருக்கக்கூடிய இமையிலும் நன்மை தருவார் சிவத்திருமேனியினுடைய மூலவருக்கும் அங்கே வந்திருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாதர் உற்சவருக்கும் சமகாலத்தில் அபிஷேகம், சமகாலத்தில் அலங்காரம், சமகாலத்தில் ஒரே மாதிரி தீபாராதனை காண்பிச்சுட்டு சாயங்காலம் போய் இங்கே இதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் சன்னதி முன்பாக அந்த செங்கோலை மீனாட்சியிடமிருந்து சொக்கநாதர் பெறுவதாக ஒரு ஐதீகம் இன்றைக்கும் நடந்துருக்கு. இதுதான் கோயிலினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய வரலாறு. எப்பொழுது கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் கல்லாடம்னு ஒரு புஸ்தகம் சொல்கிறாங்க, கபிலர் எழுதியது. அது கல்லாடம் அப்படிங்கிற புஸ்தகம் வந்து ஏறக்குறைய 2000 வருட காலம் பழமையானது. ஒரு புலவர் ஒரு இடத்த பாடணும், ஒரு சுவாமியை பாடணும் அப்படின்னா அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது தான் பாட முடியும். அப்போ அந்த கோயில் அப்போ இங்கே இருந்தால் தான் பாட முடியும். ஸோ ஆகையினால குறைஞ்சபட்சம் இதுக்கு 2000 வருட காலம் என்று சொல்ல முடியும். கபிலர் நம்ம மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவாதவூரில் அவதரித்தவர். திருவாதவூர் என்று சொல்லக்கூடிய மாணிக்கவாசகர் அவதாரம் பண்ணதும் திருவாதவூர் தான், கபிலர் அவதாரம் பண்ணதும் திருவாரூர் தான். கல்லாடம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், இது ஒரு சான்று. பதஞ்சலி முனிவர் நிறைய பாடல்கள் இந்த சுவாமி மேலே பாடியிருக்கார். அடுத்தபடியாக இந்த ஆலயம் அமைவுறு ஆலயம் அப்படிம்பாங்க. எப்படி அமைக்கப்பட்டிருக்காங்க ஆலயத்தை அப்படின்னா சைவாகமங்களில் 5-23 ஆகமம் என்று சொல்வார்கள். இந்த 28 ஆகமத்தில் ஒரு ஆகமம் காரணம், யோகஜம், சிந்தியம், காமிகம், அஜிதம், ததா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகமத்தில் இந்த காரண ஆகமத்தின் பிரகாரம் இங்கே சுவாமி இங்கே வந்து கட்டப்பட்டிருக்கிறார். இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் அடக்கியது. அதுக்குள்ளே இந்த கோயிலுக்குள்ளே நான் சொல்கிற 3 இருக்குது. ஒரு ஆலயத்துக்குள்ளே இதெல்லாம் முக்கியமாக இருக்க வேண்டும் என்பது விதி. அவைகள் இருக்குது. இங்கே ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடியது வந்து தசதல வில்வம் அப்படிங்கிறது. ஸ்ரீ புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய தெப்பக்குளம். விமானம் தனியாக அதுக்குன்னு உண்டான அமைப்போடு இருக்கக்கூடிய விமானம், சுவாமியினுடைய விமானம், அதில் கலசம், உள்ள கர்ப்பகிரகம், அர்த்தமண்டபம், முன்மண்டபம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நந்தி பலிபீடம், துவாரச்சந்திரன், துவாரசூரியன், துவார விநாயகர், துவார சுப்பிரமணியர், அதிகார நந்தி, பலிபீடம், ஸ்ரீபலி நாயகர் என்று சொல்லக்கூடிய அஸ்திரதேவ மூர்த்தி, அதுக்கப்புறம் துவஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய கொடிமரம். இவைகளெல்லாம் வருஷ கிரமமாக எங்கெங்கே எவ்வளவு விஸ்தீரணத்தில் எந்தெந்த இடத்துல அதை வந்து வைக்கணுமோ அவைகளில் சிறப்பாக வைத்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சைவாகம கோவில். இந்த ஆலயமானது மிகவும் உன்னதமானது. இந்த நிகழ்கால துன்பியலிலிருந்து நாம் விடுபடுவதற்காக வேண்டி இறைவன் தன்னுடைய பெயரை இம்மையிலேயே நன்மை தருவார்னு பேர் வச்சுருக்கார். இம்மைனா இந்த பிறவி, நன்மைனா எல்லா வகையான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர். நம்மளுடைய கிரகச்சாரத்தை பொறுத்தும் இருக்குது, நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்தும் இருக்குது. இருந்தாலும் கூட அந்த கர்ம வினையும் மாற்றி அந்த கிரகங்களுடைய நீசகதி, விடுபட்ட கதிகள், பகை கதிகள் இவைகளையெல்லாம் நீக்கி நமக்கு நல் அருளையும் ஆசிகளையும் வழங்குவார் இந்த சுவாமி. இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் இந்த சுவாமியினுடைய அமைவுரு நோக்கம், இந்த சுவாமி இகா அபீஷ்ட வரப்பிரதேஸ்வரர், இது சமஸ்கிருதத்தில். இம்மையிலும் நன்மை தருவார் அப்படிங்கிறது தமிழில். பின்னாடி இருக்கக்கூடிய சுவாமிக்கு இந்த கோயில் என்ன பேர்? சொக்கநாதர் மீனாட்சி தான் வந்து உட்கார்ந்து சிவனை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த கோயிலில் இவருக்கு மதுர நாயகர், மதுர நாயகி அப்படின்னு பேர். இந்த கோயிலில் இவருக்கு இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இதுக்கடுத்து இந்த சுவாமியினுடைய பரிவாரங்கள், கோஷ்ட தேவதைகள்னு சொல்லுவாங்க, டைட்டீஸ் ஆங்கிலத்தில். இந்த கோஷ்ட பரிவார மூர்த்தங்கள் எல்லாமே மிகவும் நிறைவாக எப்படி இருக்கணுமோ, எந்தெந்த திக்பாகத்தில் எந்தெந்த சுவாமி இருக்கணுமோ அமைக்கப்பட்டிருக்கிறது.
இங்கே பிரகாரம் வந்தீங்கன்னு சொன்னாக்க முதல்ல வந்து இடமிருந்து பலமாக சுற்றும் பொழுது துவாரபாலகர் ஃபஸ்ட்டு இருப்பார். அதுக்கடுத்து ஒரு அணுங்கிய விநாயகர், அதுக்கடுத்து பிரம்மா, அதுக்கடுத்து சித்தர் பெருமான், சுந்தரானந்த வல்லப சித்த சுவாமி, அதுக்கடுத்து துர்க்கை அம்மன், அதுக்கடுத்தபடியாக சண்டிகேஸ்வரமூர்த்தி, அதுக்கடுத்தபடியாக லிங்கோத்பவமூர்த்தி, அப்படியே உற்சவர் சன்னதி வந்துடும். அப்படியே மறுபடி கொஞ்சம் நகண்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி, அதுக்கடுத்து சரஸ்வதியினுடைய சன்னதி, அப்படி கொஞ்சம் அதுலேருந்து ஒரு 10 அடி தூரத்தில் நால்வர், வடக்கு பார்க்க நால்வர் சன்னதி, அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் என்று சொல்லுவார்கள். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூரர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி என்று சொல்லத்தக்க சமயக்குறவர்களிலே மிக முக்கியமான இந்த நால்வருடைய சன்னதி. அதை தொடர்ந்தாற்போல் காசி விஸ்வநாதர் விசாலாட்சியினுடைய சன்னதி, அதற்கு பின்புறமாகவே அதே சன்னதிக்குள்ளாகவே வந்து கோதண்டராம சுவாமிக்கு ஒரு சிலா விக்கிரகம். அதை தொடர்ந்தாற்போல் தண்டாயுதபாணி மிகவும் அற்புதமாக வடிவமைப்பிருக்கக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி, நம்ம தண்டாயுதபாணியும் சிலா விக்கிரகமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒற்றுமையுடைய ஒரு சுவாமி. அதுக்கடுத்தது சரஸ்வதி அம்பிகை, அதுக்கடுத்தது சந்திர பகவான், அதுக்கடுத்தது சூரிய பகவான், ஜுவரஹர லிங்கமூர்த்தி, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஜுவரஹர அம்பிகை, ஜுவரசக்தி, ஜுவரஹர லிங்கம், அதுக்கு ஒரு நந்தி, அதுக்கு பக்கத்தில் மகாலட்சுமியினுடைய சன்னதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடராஜர், சிவகாமி, பதஞ்சலி, வியாக்கிரபாதர் இவர்களோடு கூடிய நடராஜபதியினுடைய சிற்சபேசன், சிதம்பரநாதன், ஆடல் அரசர் என்று சொல்லக்கூடிய நடராஜபதியினுடைய சன்னதி, இவைகளெல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சுவாமி சன்னதியினுடைய பிரகாரம். இவைகளெல்லாம் வணங்கிவிட்டு வெளியில் கொடிமரத்தை சேர்த்து ஒரு தடவை நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு அம்பாள் சன்னதிக்கு போனோம்னா, அம்பாள் பேர் மத்தியபுரி நாயகி. ஏன் மத்தியபுரி நாயகி? நடுவூர் நாயகின்னு தமிழ் அழைக்கிறாங்க. இந்த ஊர் தான் முதல்ல உருவாக்கப்பட்ட ஊர், நல்லூர். இந்த நல்லூருங்கிற அந்த ஊர் தான் இந்த முதலில் இந்த நம்ம வைகையினுடைய தென்கரைக்கும் கிருதுமால் நதி அப்படின்னு ஒரு நதி ஓடுறது, மதுரைக்குள்ளேயே ஓடுறது, ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த கிருதுமால் நதிக்கு வடகரைக்கும் நடுவில் இருக்குது இந்த கோயில். நதி இன்றைக்கி சுருங்கி விட்டது, ஒரு வாய்க்காலாக போய்விட்டது. வைகை நதி கோயிலுக்கு வடபுறத்தில் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சுவாமி இம்மையிலும் நன்மை தருவாருடைய ஊர் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட ஊர். இதற்கப்புறமா தான் பின்னால் மற்ற இடங்கள்லாம் உருவாகியிருக்குன்னு ஒரு சான்று சொல்கிறார்கள். இது ஒன்று. இந்த அம்பாள் வந்து நடுவூர் கரசி, நடுவூர் நாயகி, மத்தியபுரி நாயகி என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய இந்த அம்பிகையாப்பட்டவள், இவள் இருக்கக்கூடிய பீடம், அதாவது ஆதார பீடம்னு சொல்லுவாங்க. ஆதார பீடம்னா சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது வெறும் விக்கிரகத்தை மட்டும் தனியாகவும் அது இருக்கக்கூடிய பீடத்தை தனியாகவும் வச்சுருப்பாங்க. இந்த பீடத்தை கொண்டு போய் வச்சு இந்த விக்கிரகத்தை உள்ளுக்குள்ளே மருந்து சாத்தி, மருந்துன்னா அஷ்டபந்தன மருந்து, அந்த மருந்தை சாத்தி சிலையை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே யந்திரங்கள் வைப்பாங்க. இந்த யந்திரம் அப்படின்னு சொன்னோன்னா முக்கியமாக நம்ம கோயிலில் இந்த அம்பிகைக்கு உண்டான யந்திரம் வந்து பன்னெடுங்காலமாகவே வெவ்வேறு திசைகளிலிருந்து இருக்கக்கூடிய ஞானிகள், முனிவர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 200 ஆண்டு காலமாக அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படின்னா இந்த அம்பிகை ரொம்ப சக்தி வாய்ந்தவள். இந்த அம்பிகை கீழே ஒரு யந்திரம் இருக்குது, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்குது, ஆனால் அந்த ஸ்ரீசக்கரம் வந்து ஸ்டோன்லேயே இருக்குது, கல்லுலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் பார்த்ததில்ல, இதுவும் நானும் செவி வழியாக கேட்டது தான் சொல்கிறேன். நான் ஏறக்குறைய 35 வருட காலமாக இங்கே பூஜை செய்து வருகிறேன். என்னுடைய தகப்பனார் பூஜை பண்ணார். இது வந்து ஒரு ஸ்தானிகர்கள், இதற்கு ஒரு பெரிய பட்டர்கள்லாம் இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க. இந்த கோயிலினுடைய கைங்கரியஸ்தராக இருக்கக்கூடிய ஸ்தல அர்ச்சராக மட்டும்தான் நான் இருக்கேன். இந்த கோயிலில் 90 பிப்ரவரி மாதம் 90வது வருஷம் ஒரு கும்பாபிஷேகம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 14/7 ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2006 ஒரு கும்பாபிஷேகம் பார்த்துருக்கேன். இது 2 கும்பாபிஷேகத்துலையுமே அந்த யந்திரத்தை வந்து நான் பார்த்ததில்லை, அது எடுக்கவும் வரல. ஸோ இந்த யந்திரம் வந்து கிரனைட், அதாவது கல்லுலேயே செஞ்சு அது பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அபூர்வமானது. என்ன காரணம்னா, யந்திரங்கிறது மணி, மந்திர, தந்திர, யந்திர, ஔஷதம்னு சொல்லுவாங்க. இந்த யந்திரமானது ரொம்ப ரொம்ப சின்சியராக, மிகவும் கால்குலேட்டடாக, அது ரொம்ப யந்திரம் செய்ய தெரிஞ்சவங்கன்னு சில யூனிக்கான நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த யந்திரத்தை செய்ய தெரியும். அந்த யந்திரத்தை செஞ்சு உள்ள பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க, கல்லில் பண்ணியிருக்காங்க. கல்லில் பண்ணுறது 1 கோடி யந்திரம் பண்ணால் ஒரு யந்திரம் தான் ஓகே ஆகும். அவ்வளவு ரேரான ஒரு யந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யந்திர பிரதிஷ்டையோடு அந்த அம்பாள் வந்து மத்தியபுரி நாயகியாக, மாங்கல்ய வர பிரசாதனியாக, குழந்தை வரம் தரக்கூடியவளாக இங்கே அருளாசி வழங்குறாங்க. இது மத்தியபுரி நாயகியினுடைய சன்னதி. தெற்கு முகமாக இந்த அம்பாளானது அருளாசி கொடுக்குறாங்க.
அது பிரகாரத்தையும் சுற்றி வந்தீங்கன்னா அங்கேயும் ஒரு நந்திய பலிபீடம் ப்ளஸ் துவாரசக்தி, அதுக்கப்புறம் பிரம்மா, அதுக்கப்புறம் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, சண்டிகேஸ்வரி, அங்கே ஒரு விநாயகர் சுப்பிரமணியர் இருக்குது பரிவாரமாக, ப்ளஸ் சரஸ்வதி அம்பிகை, இன்னொரு துவாரசக்தி, துவார விநாயகர் இங்கேயும் உண்டு, ஒரு வளஞ்சுழி விநாயகரும் ஒரு சண்முகரும் இங்கே உண்டு. இது பள்ளியறை இந்த சுவாமி சன்னதியில், அம்மன் சன்னதியில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு அதிகப்படியான ஒரு சன்னதி. இரவில் வந்து பள்ளியறை பூஜை நடக்கும்போது அந்த பள்ளியறையில் கொண்டு சுவாமியை சேர்த்துட்டு தீபாரணம் காமிச்சு பிரசாதம் வழங்குவாங்க. இது அம்மனுடைய அமைப்பு. இதை சுற்றி வந்தீங்கன்னா பின்னாடி ஒரு அரச மரம், அதுக்கு பக்கத்துலேயே சுற்றி வர வழியிலேயே இந்த பக்கம் ஒரு தெப்பக்குளம், அந்த தெப்பக்குளத்துக்கு ஒரு விநாயகர் சண்முகர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நவகிரக சன்னதி, நவகிரக 9 கோள்கள், கோலில்லா தலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கோல் உள்ள தலம். கோல் உள்ள தலம்ங்கிறதுக்கு நிறைய சான்றுகள், கோலில்லா தலத்துக்கு சான்றுகள்லாம் சொல்லுவாங்க. அது வந்து பிற்காலத்தில் பிரதிஷ்டப்பட்ட ஸ்தலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து, அதாவது ஆலயமாக உருவாக்கப்பட்ட வருடம் ஒன்று இருக்கும், கோயில் உருவாக்கப்பட்ட முதல்ல எஸ்டாப்ளிஷ் ஆனது ஒரு வருடமாக இருக்கும். இது நிறையா கோயில்கள் அந்த மாதிரி வரலாறுகள் சொல்ல முடியும். இதுலேருந்து நவகிரக சன்னதி உண்டு. அந்த நவகிரக சன்னதியை சுற்றி வந்தோம்னா அடுத்து விபூதி விநாயகர். விபூதி விநாயகருக்கு அடுத்தது இருக்கக்கூடிய சுவாமி வந்து காலபைரவர் மற்றும் வீரபத்ர சுவாமி. இது 2 சுவாமி அங்கே இருக்குது. இது 2 இங்கே பைரவர் ரொம்ப விசேஷம். அதாவது ஆபது உதாரணாய, அஜாமில பந்தனாய, துஷ்ட நிகிரகாய, சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய, மம தாரித்ரிய வித்வேஷனாய, தனாகர்ஷனாய, ஸ்வர்ணாகர்ஷனாய, ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமக என்று சொல்லி விரித்தவல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமருதம் கை தரித்ததோர் கோல கால பைரவமாகி வேடம் உரித்து உமை அஞ்சக்கண்டு ஒன் திரு மணிவாய் விள்ள சிரித்து அருள் செய்தார் சேரி சென்னரிச் செல்வனாரே என்று சொல்வார்கள். அதோடு இந்த பக்கத்தில் வீரபத்ர சுவாமி மேற்க பார்க்கவும், தெற்க பார்க்க காலபைரவரும், ஒரு கர்ப்பகிரகம், ஒரு அர்த்த மண்டபம், ஒரு முன்மண்டபம், ஒரு பலிபீடம், அதுக்கு உண்டான வாகனம் ஸ்வானம் சொல்லக்கூடிய நாய் வாகனம், அதுக்கு உண்டான ஆயுதம் சூலாயுதத்தோட சுற்றி வரத்தக்க வகையில் விமானத்தோடு கூடிய ஒரு தனிச்சன்னதி பைரவர் சன்னதி. இங்கே ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம், தேய்பிரை அஷ்டமி காலங்களும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே புணுக எடுத்து காதில் சாத்தி நம்மளுடைய காரியங்கள்லாம் நிறைவேற வேண்டும் பிரார்த்தனை பண்ணி நிச்சயமாக நிறைவேறும். எல்லா வகையான தடைகளையும் போக்கக்கூடிய, எதிரி பயத்தை போக்கக்கூடியவர். கலியுக வர மூர்த்தங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூர்த்தம் எடுத்திருந்தேன்னா சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடியது, சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த சுவாமி வீரபத்ர சுவாமியும், ப்ளஸ் முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த அட்டபைரவரத்தில் காலபைரவர் பிரதானமாக இருக்கக்கூடிய பைரவர் சிவனுடைய அம்சம். ஆனால் கலிவரத மூர்த்தி, கலியுகத்துக்கு வரம் பண்ணுறதுக்குன்னு உள்ள சுவாமி பைரவர் ரொம்ப பிரதானம். அடுத்தது வந்து பிரகாரமாக வெளிப்பிரகாரமாக ஒரு ஆடி வீதி மாதிரி சுற்றி வந்தீங்கன்னா அங்கே சித்தி விநாயகர், வள்ளி தேவசேனா சுப்பிரமணியரோட இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியது. இந்த சுவாமிகள்லாம் அந்த ஆலயத்தில் இருந்து அருளாசிகள் வழங்கி வராங்க. இந்த சுவாமி வந்து 12 லக்ன பாவங்களுக்கு இம்மையிலும் நன்மை தருவாரை போய் வணங்கினோம்னா லக்ன பாவ தோஷங்களை போக்கக்கூடியவர். லக்னம் முடங்கி இருக்குமாங்க. ஒரு கலோக்கியல் வேர்டு நம்ம வழக்கு முறை சொல்லணும்னா முடக்கு தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். 12 லக்னத்துக்கு யாருக்கு அந்த மாதிரி லக்ன தோஷங்கள் இருக்கோ அவைகளை வந்து சுவாமி நிச்சயமாக அவருக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சகசரநாமம் பண்ணிக்கிறதா வேண்டின்னு அதை வந்து பண்ணோம்னா அவளுக்கு நிச்சயமாக இந்த முடக்கு தோஷ நிவர்த்தியானது நிச்சயமாக கை கொடுக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த சுவாமிக்கு பிரதோஷ காலம், வாராந்திர சோமவாரம் ப்ளஸ் பக்ஷம் 15 நாளைக்கு ஒரு தடவை வரக்கூடிய பிரதோஷ காலம் ரொம்ப விசேஷம் இந்த ஆலயத்தில். வருடாந்திரத்தில் நம்ம செய்யக்கூடிய தீபாவளி, வருடப்பிறப்பு, மாதப்பிறப்பு, பௌர்ணமி, அமாவாசை காலங்களில் இந்த சுவாமி ரொம்ப விசேஷமாக வழிபடத்தக்க ஒரு நாட்கள். பிரம்ம உற்சவம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய 10 நாள் தசோற்சவம் ப்ளஸ் கொடியேற்றத்தில் துவங்கி துவஜா அவரோகணம் தீர்த்த வரைக்கும் நடைபெறக்கூடிய விசேஷம் அமைக்கப்பட்ட ஒரு திருத்தலம். பிரம்மோற்சவம் உண்டு, நவராத்திரி, சிவராத்திரி, இது மாதிரி என்னென்ன சிவாலயங்கள் என்னென்ன விசேஷங்கள், இப்போ ஆணி உத்தர தரிசனம், ஆருத்ரா தரிசனம், இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஆலயத்தில் எல்லா நிகழ்வுகளுமே உண்டு. இங்கே இது போக இந்த சுவாமிகிட்ட வந்து நம்ம மண் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கேன், நம்ம ஃபினிஷ் பண்ண முடியல, நம்ம வீடுக்கு லோன் அலாட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஃப்ளாட் அலாட் ஆகிடுச்சு, கான்ட்ராக்ட் சரியாக அமைய மாட்டேங்கிறாரு, வீடு கட்டுறதுக்கான கான்ட்ராக்ட் அமைய மாட்டேங்கிறார், எனக்கு மனையே வாங்க முடியல, நான் காசு சேர்த்து வச்சுருக்கேன், மனம் போனால் எனக்கு வந்து தட்டிக்கிட்டே வருது அப்படின்னா நம்ம வந்து இந்த செவ்வாய்க்கிழமை 7 செவ்வாய்க்கிழமை மனை அமையும் வரைக்கும் அர்ச்சனை பண்ணிக்கிறது. மனை அமைஞ்ச வரைக்கும் அமைஞ்சிருத்துன்னா அடுத்து வீடு கட்டுறதுக்கான மனையிலிருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த சுவாமி பாதத்தில் 7 செவ்வாய்க்கிழமை வச்சு அர்ச்சனை பண்ணி கொண்டு போய் 7வது வாரம் கொண்டு போய் அந்த மண்ணை கொண்டு போய் போட்டோம். ஒரு முறை மண் எடுக்கணும், 7 வாரம் அர்ச்சனை பண்ணணும், 7வது வாரம் கொண்டு போய் மண்ணை அதே தளத்தில் கொண்டு போய் போட்டணும். ஈசானிய மூலையில் சுத்தமான இடமா பார்த்து அந்த மண்ணை எடுத்துன்னு கைப்பிடி அளவுக்கு போதும் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு கொண்டு சுவாமி பாதத்தில் உங்களுக்கு வசதி இருந்தால் தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க, இல்லைன்னா சுவாமி பாதத்தில் வச்சு கொண்டு போய் கூட போட்டால் கூட பகவான் பார்த்துக்குவார். இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து வாஸ்து நாட்களில் வந்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சுவாமியை வந்து வழிபாடு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நாட்களில் இருந்தாலும் சரி, இல்லை வாஸ்து பகவான் நித்திரை விட்டெழுதல்னு உங்களுக்கு இதில் போட்டிருப்பாங்க.
அன்றைய நாட்கள்லையும் சரி வந்து சுவாமி வழிபாடு செய்துவிட்டு போய் நீங்கள் வந்து அடிக்கோளுதல்னா அந்த ஃபவுண்டேஷன் லெவல் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது முழக்கால் ஊன்றுதல்பாங்க. அந்த முழக்கால் ஊன்றதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தடை இல்லாமல் அந்த கட்டடம் கட்டப்பட்டு நிறைவு பெற்று கிரகப்பிரவேசம் மிக அற்புதமாக நடைபெறுவதற்கு இந்த பகவான் அருளையும் ஆசிகளையும் கொடுக்குறார். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவா, செவ்வாய் நீச்சமாக இருக்கிறவா, செவ்வாய் தசை நடக்கிறவா, செவ்வாய் புக்தி நடக்கிறவா, எனக்கு கல்யாணம் டிலே ஆகிட்டே போயிடுது, எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் முக்கியமாக போலீஸ் உத்தியோகத்துக்கு வேண்டிக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பஞ்சகூட ஸ்தலங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி 5 பூதங்களுக்கும் 5 தலங்கள் இருக்குது. அதில் நம்ம கோயில் வந்து பிருத்திவி ஸ்தலம். பிருத்திவினா மண்ணுன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் ஆதிபத்தியமாக இருக்கிறதுனால இந்த செவ்வாய்க்காக வேண்டிக்கிறது. செவ்வாய் பகவானுடைய அருளாசிகளும் சேர்ந்து இந்த சுவாமி நமக்கு கொடுப்பார். இவ்வளோ விசேஷங்கள் அமைக்கப்பட்ட இந்த திருத்தலமானது மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து ஒரு 6.5-7 கிலோமீட்டரும், பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டரும், மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து மேற்கு புறமாக ஒரு 1/2 கிலோமீட்டரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம். இவ்வாலயத்தில் தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷம். இந்த தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை குரு பகவானுடைய அந்த ஸ்லோகங்களையும் அந்த நாமாவளிகளையும் பக்தர்களையும் சேர்த்து இங்கே சொல்லுவாங்க. அவங்களும் சேர்ந்து சொல்லுவாங்க. இப்போ குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமகானா அவங்களும் சொல்லுவாங்க. நாங்கள் மட்டும் ஐயர்கள் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அவங்களும் சேர்ந்து சொல்லி அந்த வழிபாடு நிறைவாக மனநிறைவோடு அவர்கள் பிரசாதங்களை பெற்று செல்வார்கள். கல்வி, கேள்வி, ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. அதே நாட்களில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய வியாழ பகவானையும் வழிபாடு செய்வாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் அந்த மாணவர்களுக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்கும் சிறப்பாக அமையும். இத்தனை விசேஷங்களையும் மிக அமைக்கப்பட்ட இந்த திருக்கோயிலானது மதுரை சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் மேதகு ராணி சாய்கவா டிஎஸ்கே மதுராந்தி நாச்சியார் அவர்களுடைய சீரிய நிர்வாகத்துக்கு உட்பட்டு இந்த ஆலயமானது இயங்கி வருகிறது. நன்றி, வணக்கம்.